அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். தமிழால் இணைவோம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 2 வகையான டேப்பரை பத்தி பார்ப்போம். ஒண்ணு வந்து மோஸ்ட் டேப்பர். இது எதுல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டேப்பர்ஸ் அண்ட் ப்ரீஃபிட்ல டேப்பர்ஸ் அண்ட் ஸ்லீவ் இருக்குல்ல, இதுல எல்லாத்துலயுமே இருக்கு. இது டேப்பர்ஸ் அண்ட் ப்ரீஃபிட். இதுல இருக்கிற டேப்பருக்கு பேரு மோஸ்ட் டேப்பர். ஓகேவா? இந்த பாருங்க. இது இதெல்லாம் என்னன்னு கேட்டா ஸ்லீவ்ஸ். டேப்பர்ஸ் அண்ட் ப்ரீஃபிட்டை மாற்றுறதுக்கு பயன்படக்கூடிய ஸ்லீவ்ஸ். இதுலயும் டேப்பர். இதுக்கு பேரு மோஸ்ட் டேப்பர் தான். இதெல்லாம் எதுக்கு பயன்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க, ட்ரில் பிட் சைஸ் வந்து 10 mm தான் இருக்கு. ஸ்பிண்டில் வந்து கிட்டத்தட்ட 20 mm டயா 25 mm டயால அதோட ஹோல்டு இருக்கும். அதுல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த 10 mm ட்ரில் பிட் 5 mm ட்ரில் பிட் எல்லாம் மாட்டும் போது நம்மளுக்கு அடிஷனலா அதை டயாமீட்டரை கவர் பண்ற மாதிரி இந்த டேப்பர்ஸ் அண்ட் ஸ்லீவ் தேவைப்படுது. அடிஷனலா மாட்டி நம்ம என்ன செய்யறோம்னா, ட்ரில் பிட்டை டைரக்டா அந்த ஸ்பிண்டில்ல மாட்டோம். இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸ் உள்ள ட்ரில் பிட்டை ஹோல்டிங் பண்ணி பிடிக்கிறதுக்கு அதுக்கு மேல நம்ம என்ன செய்யறோம், இந்த மாதிரி ஸ்லீவ்களை அடிஷனலா மாட்டி மாட்டி என்ன செய்யறோம்னா ஸ்பிண்டில்ல டைரக்டா மாட்டோம். உதாரணத்துக்கு இப்ப பாத்தீங்கன்னா, இது ஒரு ட்ரில் பிட்டு. இதை நான் ஸ்பிண்டில்ல மாட்டணும்னா, ஸ்பிண்டில்ல ஒரு 20 mm டயாவுக்கு போர் இருக்கு, ஸ்பிண்டில் டேப்பர் கொடுத்துருக்காங்க. 20 mm மேல உள்ள ட்ரில் பிட்ல மாட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதுல போய் நான் மாட்ட போறேன் அப்படின்னா, இந்த சின்ன ட்ரில் பிட்டை மாட்ட போறேன்னா, இதுக்கு மேல எனக்கு என்ன தேவைப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி பேப்பர் சாங்கு ஸ்லீவ்கள் தேவைப்படும். அதுக்கு மேல இப்படி இந்த ட்ரில் பிட்டை பிடிக்கிறதுக்கு அடிஷனலா இந்த ஸ்லீவ்ஸை மாட்டி தான் நான் என்ன செய்யணும், அந்த ஸ்பிண்டில்ல மாட்டணும். அதனால சின்ன ட்ரில் பிட்ல இருந்து பெரிய ட்ரில் பிட் வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம், ஒரே மிஷின்ல மாட்டலாம். எப்ப மாட்டலாம் இந்த பேப்பர் சாங் ட்ரில் பிட்டுகளை சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ்ல வரைக்கும் எப்ப மாட்ட முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்லீவ்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போனா சின்ன ட்ரில் பிட்ல இருந்து பெரிய ட்ரில் பிட் வரைக்கும் தேவையான ஸ்லீவை பயன்படுத்தி டைரக்டா ஸ்பிண்டில்ல மாட்டி ட்ரில்லிங் ஆபரேஷனை கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த டேப்பர் தான் மிஷின்கள்ல மேக்சிமம் எத்தனை வகையா இருக்கு அப்படின்னா, அது நிறைய டைப் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, 2 டைப் தான். மோஸ்ட் டேப்பர், குயிக் ரிலீசிங் டேப்பர் அப்படின்ற 2 வகையான டேப்பரை மட்டும் தான் பார்க்க போறோம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது என்னன்னா, இது மோஸ்ட் டேப்பர். டேப்பர் சென்ட்ரல் இருக்கு, ஸ்லீவ்ல இருக்கு. இது எத்தனை டிகிரிக்குள்ள இருக்கும் இந்த டேப்பர் சரிவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 டிகிரிக்குள்ள இருக்கும். ஓகேவா? இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்டா, செல்ஃப் லாக்கிங் பயன்படுது. அதை ஸ்பிண்டில்ல மாட்டும் போது பார்க்கலாம், அந்த வீடியோல பார்க்கலாம். சரியா? இதுல இருக்கிறது மோஸ்ட் டேப்பரு. அதை ஷார்ட் ஃபார்ம்ல எம்டி டேப்பர்னு சொல்லுவாங்க. இது எத்தனை டிகிரி இருக்குன்னு சொன்னா 3 டிகிரிக்குள்ள இருக்குன்னு அக்யூரேசியா கூட சொல்லலாம் அதை. ஓகேவா? இப்ப மில்லிங் மிஷின்ல மாற்ற இந்த ஸ்டப் ஆர்பரா இருக்கட்டும், இந்த லாங் ஆர்பரா இருக்கட்டும், இதுல பாருங்க ரெண்டுலயுமே என்ன கொடுத்துருக்காங்க, டேப்பர் கொடுத்துருக்காங்களா? இதுக்கு குயிக் ரிலீசிங் டேப்பர்னு பேரு. இந்த டேப்பரை அந்த ஸ்பிண்டில்ல மாட்டிட்டு பின்னாடி டிராப் போல்ட் பண்ணி போட்டு டைட் பண்ணாதான் இதை என்ன செய்ய முடியும், சுத்த வைக்க முடியும். அப்ப இதுல இருக்கிறது பேர் என்ன சொன்னேன், குயிக் ரிலீசிங் டேப்பர்னு பேரு. ஓகேவா? இது மில்லிங் மிஷின்ல பயன்படுத்தக்கூடிய ஆர்பர்ல இருக்கக்கூடிய அந்த டேப்பர். ஓகேவா? ஆனா ட்ரில்லிங் மிஷின்ல இருக்கிறது எல்லாமே என்னது, மோஸ்ட் டேப்பர். ட்ரில்லிங் மிஷின் பயன்படக்கூடிய அந்த காலட்டு, ஸ்பிரிங் காலட்டு, அதுக்கப்புறம் வந்து ட்ரில் சக்கு, ஸ்லீவு, இதுல எல்லாம் இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா மோஸ்ட் டேப்பர். 3 டிகிரிக்குள்ள. ஓகேவா? இதை பயன்படுத்தி தான் நம்ம என்ன செய்யறோம்னா, டேப்பர் ட்ரில் பிட்டுகளை, பேப்பர் சாண்ட் ட்ரில் பிட்டுகளை ஈஸியா டெயில் ஸ்டாக்ல மாட்டி ட்ரில் துளையிடக்கூடிய வேலைகளை ஈஸியா நம்ம செஞ்சிடறோம். ஓகேவா? அதே மாதிரி மில்லிங் மிஷின்ல நம்ம கட்டரை மாட்ட போறோம் அப்படின்னா, அந்த கட்டர் ஹோல்டிங் டிவைஸ் ஆன, கட்டர் ஹோல்டிங் ஆக்சசரிஸ் ஆன இந்த லாங் ஆர்பரா இருக்கட்டும், இந்த ஸ்டப் ஆர்பரா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கண்டிப்பா இந்த டேப்பர் ப்ரொவைட் பண்ணி இருக்கிறதுனாலதான் ஈஸியா ஸ்பிண்டில்ல போய் சென்டர் அலைனிங் ஆகுது. ஈஸியா நம்ம டிராப் போல்ட்டை போட்டு இழுத்து டைட் பண்ணி பிடிச்ச பிறகு ஈஸியா கட்டரை மாட்டி நம்மளுக்கு தேவையான கட்டிங் ஸ்பிண்டில்ல சுத்த வச்சு ஈஸியா வேலை செய்ய முடியுது. அப்ப இந்த கட்டிங் ஆக்சசரிஸ்ல பயன்படுத்தக்கூடிய இந்த மெயினான டேப்பரை பத்தி நம்ம அந்த மிஷினை ஆப்ரேட் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா தெரியும். டேப்பர் சாங்கு அப்படின்னா என்ன, அது மோஸ்ட் டேப்பர்னா என்னது, குயிக் ரிலீசிங் டேப்பர்னா என்னது. மோஸ்ட் டேப்பர்னா தானா செல்ஃப் லாக்கிங் ஆகிக்கிறோம், இந்த டேங்க் பார்ட் உதவி செய்யும், செல்ஃப் லாக்கிங் ஆகிக்கிறோம். அதுக்கு ஒரு அடிஷனலா ஒரு டிராப் போல்ட் மாதிரி ஒரு உபகரணம் எல்லாம் தேவையில்லை. டைரக்டாவே இது செல்ஃப் லாக்கிங் ஆகி சுழல ஆரம்பிச்சிடும் இந்த மோஸ்ட் டேப்பர். ஆனா குயிக் ரிலீசிங் டேப்பர்ல கண்டிப்பா இது சென்டர் அலைனிங் ஆகிக்கிறோம். அதுக்கப்புறம் டிராப் போல்ட்ன்ற ஒரு போல்ட்டை பயன்படுத்தி தான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இழுத்து பிடிக்கிறதுனாலதான் இந்த மில்லிங் மிஷின்ல பயன்படுத்தக்கூடிய ஸ்டப் ஆர்பரு, லாங் ஆர்பரு, இந்த ஸ்டப் ஆர்பரா இருந்தாலும் எதா இருந்தாலும்
சப் ஆர்பர்ல ஏபிசின்னு டைப் இருக்கு. லாங் ஆர்பர்ல பாத்தீங்கன்னாலும் அந்த டேப்பர் இருக்கு. இந்த மாதிரி டேப்பர் உள்ள கட்டிங் ஹோல்டிங் ஆக்சசரிஸை பயன்படுத்தணும்னா அதுல என்ன டேப்பர் இருக்கு, அது எப்படி யூஸ் ஆகுதுன்றது நமக்கு தெரியணும். இதுல இருந்து என்ன தெரியுது, ஒரு யூனிவர்சல் மில்லிங் மிஷின்ல கட்டரை மாட்டணும்னா லாங் ஆர்பர் வேணும். இந்த லாங் ஆர்பர்ல எண்டுல ஸ்பிண்டில்ல போய் லாக் ஆகுறதுக்கு என்ன டேப்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டா குயிக் ரிலீசிங் டேப்பர். ஓகேவா, இந்த ரிலீசிங் டேப்பர் தான் இந்த ஸ்பிண்டில்ல போய் உள்ள லாக் ஆகிருக்கு. அப்படியே இதுக்கு பின்னாடி இதுக்கு நேரா என்ன செஞ்சிருக்காங்கன்னா டிராப் போல்ட் கொடுத்துருக்காங்க. அந்த டிராப் போல்ட் மூலமா இது இழுத்து பிடிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் இதுக்கு கட்டிங் ஃபோர்ஸே ஆக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் தான் கட்டரை மாத்தி ஆர்பர் சப்போர்ட்டை மாட்டி எண்டர்நெட்டை டைட் வச்சு நம்ம சுத்த வரும். ஓகேவா, அப்ப குயிக் ரிலீசிங் டேப்பருக்கு கண்டிப்பா இந்த டிராப் போல்ட்ன்ற ஒரு போல்ட் இருந்தா தான் இதை லாக் பண்ணி நம்ம சுத்த வைக்கவே முடியும் இந்த குயிக் ரிலீசிங் டேப்பர்ல. இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறது மோஸ்ட் டேப்பர். இந்த மோஸ்ட் டேப்பர் லேத் இருக்கு. லேத் மிஷின்ல ஒரு ஸ்டெயில் ஸ்டாக் ஸ்பிண்டில் இருக்கு. இதுல வந்து இந்த மோஸ்ட் டேப்பர் சிலிவோ போட்டிருக்கோம். இது பாருங்க செல்ஃப் லாக்கிங். ஓகேவா, இப்ப எடுக்க முடியாது. ஓகேவா, இந்த மாதிரி லாக் பண்ணி தான் நம்ம ட்ரில்லிங் ஆப்ரேஷன்லாம் லேத்துல கம்ப்ளீட் பண்ணலாம். சரி, இதை எடுக்கணும்னா என்ன செய்யறது அப்படின்னா இந்த லிவரை லூஸ் பண்ணிட்டு ரிவர்ஸ்ல என்ன செய்யணும், இது சுத்தணும்னா இதுல எண்டுல கரெக்டா இது 20 mm இந்த ஸ்பிண்டில் வெளியில இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த மோஸ்ட் டேப்பர் ஸ்லீவ் வெளியில வரும். இதனாலதான் இதை வந்து செல்ஃப் லாக்கிங் டேப்பர்னு சொல்றோம். இந்த எம்டி டேப்பரை மோஸ்ட் டேப்பரை ஏன் செல்ஃப் லாக்கிங் டேப்பர்னு சொல்றோம், அங்க பாருங்க தானா என்ன செய்யணும்னா கட்டிங் குள்ள லாக் ஆயிடும். இப்ப அதை திருப்ப முடியாது, கையில எடுக்க முடியாது. மிஷின் போர்ஸ்ல கூட அதை ஆக்ட் பண்ணாலும் இது ஸ்லிப் ஆகாது. ஓகேவா, இதை எடுக்கணும்னா இந்த ஹேண்டில் வந்து ரிவர்சல் சுத்தணும். உள்ள இருக்கிற நாப்பு இதை வெளியில ரிலீஸ் பண்ணும். இப்படித்தான் எடுக்கணும். ஓகேவா, ஒரு பில்லர் டைப் ட்ரில்லிங் மிஷின். இந்த பில்லர் டைப் ட்ரில்லிங் மிஷின்ல இந்த மோஸ்ட் டேப்பர் ஸ்லீவோட இருக்கிற இந்த ட்ரில் பிட்டை நம்ம என்ன செய்யறோம் மாட்டணும் அப்படின்னா இதான் ஸ்பிண்டில். உங்களுக்கு தெரிஞ்சதுதான், இந்த ஏரியா இறங்குறது தான் ஸ்பிண்டில். இதுலயும் என்ன செஞ்சிருக்காங்க மோஸ்ட் டேப்பர் கொடுத்துருக்காங்க. அதை பாருங்க, இந்த ட்ரில் பிட்டை இப்ப மாட்டுறேன். சரியா, அவ்வளோ லாக் ஆயிடுச்சு. ஓகேவா, இன்னும் ட்ரிப்ன்ற ஒரு பார்ட்டை போட்டு ஆப்பு கணக்கு அதை லூஸ் பண்ணோம்னா இது என்ன ஆகும்னா ரிலீஸ் ஆகும். இந்த மாதிரி தான் இந்த கட்டிங் டூல்ல இருக்கிற மோஸ்ட் டேப்பரு, டெல் ஸ்டாக்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்பிண்டில் இருக்கிற டேப்பர்லாம் இந்த டேப்பர்ஸ் அண்ட் ட்ரில் பிட்டுகளை ஈஸியா பயன்படுத்துறாங்க. அதனால மெஷின்ல மில்லிங் மிஷினு லேத்து இதுல மேஜரா கட்டிங் டூலுக்கு கட்டர் ஹோல்டிங் டிவைஸுக்கு பயன்படுத்தக்கூடிய டேப்பர் எத்தனை டைப் அப்படின்னு கேட்டா ஈஸியா சொல்லணும். மோஸ்ட் டேப்பர்னு ஒரு டைப் இருக்கு, அது கட்டிங் டூல் டேப்பர்ஸ் அண்ட் ட்ரில் பிட்டுல இருக்கு. அதே போல குயிக் ரிலீசிங் டேப்பர் இருக்கு, இது ஆர்பர் ஸ்பிண்டில்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஆர்பர் இது வந்து 3 டிகிரிக்குள்ள இருக்குன்னு சொன்னேன். மோஸ்ட் டேப்பர் ஆங்கிள் எத்தனை டிகிரிக்குள்ள இருக்குன்னு சொன்னேன். ட்ரில் பிட்டு கட்டிங் டூல்ல எல்லாம் இருக்கிறது 3 டிகிரிக்குள்ள இருக்குன்னு சொன்னேன். ஆனா குயிக் ரிலீசிங் டேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 16 டிகிரில இருந்து 35 டிகிரிக்குள்ள என்ன சொல்றாங்கன்னா அந்த லாங் ஆர்பர்ல அவங்க கொடுத்துருப்பாங்க. டேப்பரா இருக்கட்டும், அதுல இருக்கிற டேப்பரு என்ஜினியரிங் கொஸ்டின் பேப்பர்ல கேள்வியா கூட வருது. சரியா, மோஸ்ட் பேப்பர் எத்தனை டிகிரின்னு கூட கேட்டிருக்காங்க. 3 டிகிரிக்குள்ள இருக்குன்னு சொல்ல தெரியணும். அதே போல அந்த ஆர்பர் மில்லிங் மிஷின் ஆர்பர்ல என்ன டேப்பர் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா குயிக் ரிலீசிங் டேப்பர் கொடுத்துருப்பாங்க. அது மேக்சிமம் எத்தனை டிகிரிக்குள்ள உருவாக்கி இருப்பாங்க அப்படின்னா 16 டிகிரில இருந்து ஒரு 35 டிகிரிக்குள்ள என்ன செஞ்சிருப்பாங்கன்னா குயிக் ரிலீசிங் டேப்பர்களை கொடுத்துருப்பாங்க மில்லிங் மிஷின் ஸ்பிண்டிலோட அந்த பர்டிகுலர் பார்ட்ல அப்படின்னு சொல்ல தெரியும். ஓகே, பார்த்த அனைவருக்கும் நன்றி.